ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷான்ஸ் உங்களுடன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி வந்து மட்டன் லிவர் எப்படி சமைக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய யூசஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லணுங்க. மட்டன் லிவருங்கிறது ரிச் இன் ப்ரோட்டீன், அயர்ன், விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் பி12. இதில் இந்த விட்டமின் பி12க்காக நம்ம நிறைய பேர் போய் இன்ஜெக்ஷன் போடுவோம். அனிமிக்காக இருக்குது, உடம்பு தலை சுற்றுது, மயக்கமாக இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் விட்டமின் பி12 தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. இதை நேச்சுரலாக நம்ம இந்த மட்டன் லிவரை கன்சியூம் பண்ணும்போது அதை நம்ம உடம்புல அனிமிக்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த மட்டன் லிவரை நீங்கள் எப்போவுமே ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 100 கிராம் கன்சியூம் பண்ணணும். இது நல்ல உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல எனர்ஜியாக கிடைக்கும். இது பாடி எனர்ஜி ஃபங்க்ஷனுக்கும் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இன்றைக்கி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற பதிவை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் 1/2 கிலோ மட்டன் லிவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் நான் 200 கிராம் சின்ன வெங்காயம், சோம்பு, பூண்டு, இஞ்சி பூண்டு இந்த காட்டுற அளவு, பெப்பர் கொஞ்சம், பட்டை, கிராம்பு இவ்வளவும் நான் காட்டியிருக்கிற மாதிரி எடுத்துருக்குறேங்க. இதை வச்சு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சின்ன வெங்காயத்தை எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். சின்ன வெங்காயத்தை எப்படி நீட்டாக வெட்டி இப்படி வச்சுக்கணுங்க. இப்போ இந்த ஈரலை நான் வெட்டுற சைஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஈரல் நல்லா மசால் ஏறுறதுக்கு வசதியாக சின்ன பீஸாக நம்ம வெட்டிக்கணும். இஞ்சி பூண்டு சோம்பை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணுங்க. வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே இந்த லிவரை எடுத்து போட்டு அதில் போட்டு நல்லா கிளறணுங்க. நல்லா கிளறி அது எவ்வளோ கிளறணுன்னா அந்த கலர், அந்த பச்சை ரா மீட்டுடைய கலர் மாறுறது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுக்கணுங்க. அதிலே அது ஓரளவுக்கு குக்காக தொடங்கிடும். அது கிளறும்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பச்சை மிளகாவுடைய ஃப்ளேவர் எல்லாம் அதில் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம பெப்பரை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பெப்பர் தூள் போடலாம், பிரியப்பட்டவங்க அதை போடலாம். எனக்கு பெப்பரை உடனே அரைச்சி அப்படி போடும்போது அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை கொஞ்சம் அரைச்சி அதில் கலந்துருக்குறேங்க. பட்டை கிராம்பையும் நான் அதோட அந்த கொஞ்சம் இதாக ஹார்டாக போட்டேன், பவுடராக இல்லாமல் போட்டிருக்குறேங்க. இப்போ உப்பு தேவையான அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அதை வேக விடணுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இப்போ இருக்குதுங்களா, இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருவேன். இது மட்டன் அளவுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஓப்பனில் வேக விட்டாலே நல்லா வெந்துருங்க. அது வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா திக்காக வரும். இதுக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி விடவோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இது நல்லா வெந்து ஒரு 20 மினிட்ஸ் to 25 மினிட்ஸ் கொடுத்துருங்க. அது நல்லா வெந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் வச்சுக்கணுங்க. அந்த நல்லெண்ணெயை கடைசியாக சுற்றி கொஞ்சம் விடுங்க. விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் கிளறினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, சாப்பாட்டுக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி அது மாதிரி உள்ளதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் தக்காளி சேர்க்கவே இல்லை. அதனால் அதுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க. அது கொஞ்சம் அந்த தேவையான லைட்டு புளிப்பை கொடுத்துரும். அதை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே பிளெண்டாக விடணும். நம்ம அப்படி தண்ணியாக இறக்கிடக்கூடாது. அப்படி பிளெண்டாக விட்டு ஒரு திக்காக வந்த உடனே நமக்கு தெரியும், நம்ம அந்த ஆயில் ஊற்றிட்ட உடனே அந்த உப்பு போட்டுட்டோம், தயிர் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம கிளறி வரும்போது அந்த மேலே அப்படியே ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு ஃபீல் வரும். நம்மளுக்கு தெரியும், அப்படியே ஒரு கடகடன் தண்ணியாக இல்லாமல் திக்காக வரும் பாருங்கள். இது நம்ம எல்லா விஷயத்துக்கும், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். இது பெப்பர் நல்ல தூக்கலாக இருக்கிறதுனால ரொம்ப ருசியாக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இது நான் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கிட்டேங்க. எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. வீட்லேயும் நல்லா கும்முன்னு வாசமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் வெளுத்து கட்டிடுவாங்க போங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு அது ஆசமாக சாப்பிட்ற இன்ட்ரெஸ்டோடு இருக்குதா? ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நான் இது மாதிரி நிறைய நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து நான் ஃபர்தராக நிறைய போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.